தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் அலகு 4 பக்தி இலக்கியத்திலே 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் வரிசையிலே 10ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர் திருமூலர் பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மீண்டும் சொல்லுகிறேன், பக்தி இலக்கியம் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் வரிசையிலே 10ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர் திருமூலர் பற்றி நாம் காண இருக்கின்றோம். மிகப்பெரிய பதிவு இது. இருந்தாலும் கூட வகுத்து தொகுத்து ஒரு 15 வினாக்களாக உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். கவனமோடு என்னை பின்பற்றி தேவையான கருத்துக்களை எடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். திருமூலரை பற்றிய முழு வரலாறை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். திருமூலருக்குரிய வேறு பெயர் என்ன? திருமூலருக்குரிய வேறு பெயர் திருமூல நாயனார் என்று அவரை சொல்லுவார்கள். திருமூலருக்குரிய வேறு பெயர் திருமூல நாயனார். 63 நாயன்மார்களுள் ஒருவராக கருதப்படுபவர் யார்? 63 சைவத்தை வளர்த்தவர்கள் நாயன்மார்கள், வைணவத்தை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சைவத்தை வளர்த்த 63 நாயன்மார்களிலே ஒருவராக கருதப்படுபவர் திருமூலர் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 14 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? 14 சித்தர்களிலே ஒருவராக கருதப்படுபவர் திருமூலர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்த வினா, திருமூலர் அவதரித்த இடம் எது? திருமூலர் எங்கே பிறந்தார் என்பது வினா. சாத்தனூர் என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் திருமூலருடைய வரலாறு நமக்கு திட்டமாக கிடைக்கவில்லை. இந்த பதிவை நாம் முழுமையாக கேட்ட பிறகு இது சாத்தனூர் என்பது சரிதான் என்பது நமக்கு தோன்றும். எனவே திருமூலர் அவதரித்த இடம் சாத்தனூர் என்று சொல்லப்படுகிறது. அவர் முக்தி அடைந்த இடம் எது? திருமூலர் முக்தி அடைந்த இடம் திருவாவடுதுறை என்று சொல்லப்படுகிறது. இதிலே கூட கருத்து மாறுபாடு உண்டு. சிலர் கைலையில் என்று சொல்லுவார்கள், திருவாவடுதுறை என்று சொல்லுவார்கள். திருமலருடைய குலம் எது? திருமூலருடைய குலம் இடையர் குலம் என்று சொல்லப்படுகிறது. மாடுகள் மேய்க்கின்ற, ஆடு மாடு மேய்க்கின்ற குலத்தை இடையர் குலம் என்று சொல்லுவார்கள். 7வது வினா, திருமூலர் இயற்றிய நூல் எது? திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம் என்பது. திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம் என்று சொல்லப்படுவது. அடுத்து 8வது வினாக்கு நாம் செல்லுவோம். திருமந்திரத்திலே இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை? 3000 பாடல்கள் என்பது பொதுவாக அறிஞருடைய கருத்து. திருமந்திரத்திலே 3000 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன என்று சொல்லுவார்கள். ஆனால் சைவ மடமான திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய பதிப்பிலே 3147 பாடல்கள் இன்றைக்கும் இருக்கிறது. மற்ற வேறு சில பதிப்புகள் கூட திருமூலருடைய பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே 3100 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நல்லா கவனிங்க. திருமந்திரம் என்பது ஒரு நூல். திருவாவடுதுறை பொதுவாக 3000 பாடல் என்று சொல்லுவார்கள். திருவாவடுதுறை ஆதீனம் சைவத்திற்கு அத்தாரிட்டி என்று நாம் சொல்லலாம். அது வெளியிட்டிருக்கிற மடம் வெளியிட்டிருக்கிற அந்த பதிப்பிலே 3147, வேறு சில பதிப்புகள் அதில் 3100. எனவே வினா கேட்கின்ற பொழுது கவனமோடு 3000, 3147, 3100 அந்த அவர்கள் கொடுத்திருக்கிற விடையிலே எந்த எண்ணிக்கை இருக்கிறதோ அதை நாம் யோசித்து நிதானித்து இதற்கு பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். 9வது வினா, இவ்வாறு எண்ணிக்கையிலே வேறுபாடு வருவதற்கு காரணம் என்ன? இப்ப நம்ம பார்த்தோம். ஏன் காரணம் சொல்றாங்க பாருங்க. டிஃபரன்ஸ் ஏன் வருது? சில பாடல்கள் பொருள் இயல்பு பற்றி இருமுறையும் மும்முறையும் இடம்பெற்றிருக்கலாம். அந்த சில பாடல்களில் பொருள் வைப்பு முறை என்று சொல்லலாம். அதனுடைய பொருளை அடிப்படையாக வைத்து திருப்பி அது ரிப்பீட்டேஷன் ஆகியிருக்கலாம். சில பாடல்கள் பாட பேதங்களாலே உருத்திரிந்து வெவ்வேறு பாடல்களாக எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். எனவே காலப்போக்கில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டவை படியெடுக்கும் என்ற பொழுது அது உருமாறி வேறு பாடலை போல நினைத்து அது திரும்ப இடம்பெற்றிருக்கலாம். அடுத்து மற்றொரு காரணம், திருமந்திரத்தை பயின்ற பிற்கால சான்றோர் சிலர் அவருள் நூலின் சொற்பொருள் நடையினை அடியொற்றி பாடிய பாடல்கள் சிலவற்றை யாப்பு ஒப்புமை பற்றி திருமந்திரம் என்னும் பெயராலே குறிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றுள் சில மந்திர நூலிலே ஆங்காங்கே இடைசெருகளாக இடம்பெற்றிருக்கலாம்.
அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமந்திரத்தின் யாப்பை மையமாக வைத்து அதே ஸ்டைல்ல பாடல் எழுதிய சான்றோர்கள் சிலர் தாங்கள் எழுதிய பாடல்கள் அந்த நூலில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி இடைசெருகலாக எழுதிய இதிலே வைத்திருக்கலாம் என்ற எண்ணம். இது திருமுறை சைவ சித்தாந்தம் என்ற நூல் எழுதிய திரு வைத்தியநாதன் அவருடைய நூலிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார். 10வது வினா, திருமந்திரத்திலே அமைந்துள்ள காப்பு செய்யுள் யாது? திருமந்திரத்திலே முதலாக ஒரு காப்பு செய்யுள் இருக்கிறது பாருங்க. அந்த காப்பு செய்யுள் எப்படி தொடங்குது அப்படின்னு சொன்னோம்னா, 5 கரத்தனை ஆணை முகத்தனை என்று தொடங்குகிறது என தொடங்கும் காப்பு செய்யுள் திருமந்திரத்தினுடைய முதலிலேயே அமைந்திருக்கிறது. 5 கரமுடையவன் ஆணை முகத்தன் என்று சொல்லி. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமந்திர நூலிலே சிவபெருமானை தவிர விநாயகர், முருகன் போன்ற இறை வடிவங்கள் குறிக்கும் பாடல் எதுவுமே இல்லை. நல்லா கவனிங்க. அதுல திருமந்திரத்துல முழுக்க முழுக்க சிவனை பற்றி தான் பாடி இருக்கிறதே தவிர விநாயகர், முருகன் முதலிய எந்த கடவுளரை பற்றியும் அதில் இடம்பெறவில்லை. இந்த சூழ்நிலையிலே இந்த காப்பு செய்யுள் பின்வந்த சான்றோர் ஒருவரால் எழுதி சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இது திருமந்திர பாடல் அல்ல என்று துணிவாக கூறலாம். காப்பு செய்யுள் திருமந்திர பாடல்களிலே அல்ல திருமந்திர பாடல் எழுதிய திருமூலராருடைய பாடல் அல்ல என்பதை நாம் துணிந்து கூறலாம். இது முக்கியமான கருத்து, நாம் உள்வாங்க வேண்டும். 11வது வினா, 3000 பாடல்கள் கிடைத்த வரலாறு எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த திருமந்திரத்திலே 3000 பாடல்கள் உள்ளன. அது எவ்வாறு நமக்கு கிடைத்தது என்ற ஒரு செய்தி. அதாவது திருமூலர் திருவாவடுதுறை ஆதீனத்திலே அந்த திருக்கோயிலினுடைய மேற்கு புறத்திலே ஒரு மதில் புறத்தின் ஓரத்திலே ஒரு மரம் இருந்த அரச மரம். அந்த அரச மரத்தின் கீழே அவர் 3000 ஆண்டுகள் யோகத்திலே சிவயோகத்திலே இருந்தார் என்பது செய்தி. திருவாவடுதுறை ஆதீனத்திலே திருக்கோயிலினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிற மதில் சோர் ஓரத்திலே ஒரு அரச மரம். அந்த அரச மரத்தின் கீழே 3000 ஆண்டுகள் சிவயோகத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 திருமந்திர பாடல்களை அவர் அருளினார் என்பது வரலாறு. இது வழி வழியாக சொல்லப்படுகின்ற செய்தி. அடுத்து பாருங்க, திருமூலர் 3000 பாடல் பாடியமைக்கு தரப்படும் செவி வழி செய்தியாது. அவர் 3000 பாடலை பாடினார் என்பதற்கு வழி வழியாக சொல்லப்படுகின்ற செய்தி. கொஞ்சம் விளக்கமா போன கடந்த விடையே தொடர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இவர் ஆண்டுக்கு ஒரு முறை கண் விழித்தெழுந்து ஆண்டிற்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுகளிலே 3000 பாடல்களை எழுதினார் என்பர். ஏன்னா யோகத்தில் இருக்கிற சிவனை நினைத்து கண்களை மூடி யோகத்தில் இருக்கிற திருமூலர் ஆண்டுக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை கண் விழித்து ஒரு பாடல் எழுதுவார். இப்படி 3000 ஆண்டுகள் தவம் இருந்து 3000 பாடல்களை எழுதினார் என்பது இதுவே திருமந்திரமாக உருப்பெற்றது என்பது ஒரு செய்தி. அடுத்து 11வது வினா, திருமூலர் 3000 ஆண்டுகள் உயிரோடு இருந்து 3000 பாடல்களை அருளினார் என்று சேக்கிழார் எவ்வாறு விளக்குகிறார்? சேக்கிழார் அவர் தன்னுடைய காப்பியத்தில் சொல்லுகிறார். அதை உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு முன்வைத்திருக்கிறேன் பாருங்க. திருமூலர் 3000 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் என்பதற்கு சேக்கிழார் தருகிற சான்று. ஊன் உடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 மலர் நல் திரு மந்திர மாலை பான்மை முறை ஓர் ஆண்டிற்கு ஒன்றாக பரம்பொருளாம் எனையிரு அணிந்தாரை ஒன்று அவன்தான் எடுத்து முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி என்ற ஒரு பாடல். அடுத்து மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து என்ற 2 வரிகளை அங்கே சேக்கிழார் தன்னுடைய காப்பியத்திலே பயன்படுத்துகிறார். 14வது வினா, திருமூலர் தாம் உலகிலே வாழ்ந்தமை பற்றி அவருடைய அகச்சான்று. திருமூலரே தன்னுடைய பாடலிலே சான்று தருகிறார். அகச்சான்று என்று சொல்வார்கள் பாருங்க. சிவன் ஆவடு தன்தூரை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில் என்றும் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேன் என்றும் அந்த 2 இடங்களிலே திருமூலர் அகச்சான்றாக தான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததை அங்கே பதிவு செய்கிறார். 15வது வினா, திருமூலர் வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது? இது ஒரு மிக பெரிய வரலாறு. ஏறக்குறைய 5-6 பக்கத்தில் இருந்த செய்தியை நான் உங்களுக்கு சுருக்கி உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த வரலாறு தெரிந்து கொண்டால்தான் அந்த திருமூலரை பற்றி ஒரு முழுமையான செய்தி நாம் இலக்கியமானவர்கள், இலக்கியம் படித்தவர்கள் ஏற்கனவே அறிந்திருப்போம். இருந்தாலும் காலப்போக்கில் மறந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
புத்தகத்தில் இருக்கிற அந்த திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்ட சைவ சமய வரலாறும் பன்னிரு திருமுறை வரலாறும் என்ற நூலிலிருந்து அதை மிகவும் சுருக்கி ஒரு தொடர்ச்சியாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். திருமூலர் யார், அவருடைய வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதாவது கைலாயத்திலே சிவபெருமானுக்கு காவல் புரிந்த நந்தி தேவருடைய நெருக்கமான ஒரு அன்பர் நந்தி தேவருடைய திருவருள் பெற்று அனிமா முதலிய எண்வகை சித்திகளையும் கைவர பெற்ற ஒரு சிவயோகி ஒருவர் இருந்தார். அந்த சிவயோகி அகத்திய முனிவரிடம் ஆழமான நட்பு கொண்டவர். அதனாலே அவர் ஒருமுறை இந்த அகத்தியரோடு சில நாள் நாம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கைலையிலிருந்து புறப்பட்டு அகத்தியரை நோக்கி தென்திசை நோக்கி அவர் வருகிறார். வருகின்ற வழியிலே திருக்கேதாரம், பசுபதி, நேபாளம் முதலிய திருத்தலங்களை பணிந்து அங்கிருக்கிற கடவுளை கோயிலை வழிபட்டு கடைசியில் காஞ்சி மாநகரை அவர் அடைகிறார். அதன் பிறகு காஞ்சியில் இருக்கிற திருவேகம்ப பெருமானை வழிபட்டு பின்னர் தில்லைக்கு வந்து அவர் சேருகிறார். அப்படியே தொடர்ச்சியா வாங்க, கொஞ்சம் வேகமாவே நான் போறேன். தில்லையை வந்து அங்கே தில்லையிலே கோயில் கொண்டிருக்கின்ற கூத்த பிரானை வழிபட்டு தரிசிக்கிறார். யாரு? அந்த யோகி, சிவயோகி. அடுத்து அதற்கு பின்னர் திருவாவடுதுறை அடைந்து அங்கே நீண்ட நாள், அந்த மடம் அவருக்கு அதிகமாக பிடித்த காரணத்தினாலே அங்கே நீண்ட நாள் தங்கி விடுகிறார். திருவாவடுதுறையை கடந்து செல்லும் பொழுது வழியிலே காவிரி கரையிலே சில ஒரு இடத்துல பசு கூட்டங்கள் ஓவென கதறி அழுவதை அவர் காண்கிறார். பசு கூட்டங்கள் கதறி அழுவது. அந்தணர்கள் வாழுகின்ற சாத்தனூரிலே தொன்று தொட்டு ஆணிரை மேய்க்கும் குடியிலே பிறந்த ஆயனாகிய மூலன் என்பவன் அங்கு பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பசுக்கள் சத்தம் போடுது. அந்த பசுக்கள் அங்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த சாத்தனூரை சார்ந்த மூலன் என்பவன் அந்த பசுக்களை வழக்கமாக மேய்த்து கொண்டிருப்பவன். மூலன் தான் எடுத்த பிறவைக்குரிய வினைகளை நுகர்ந்து தீர்த்தமையாலே கூற்றுவன் அவன் உயிரை கவர்ந்து செல்ல அவன் நிலத்திலே விழுந்து இறந்தான். எதற்காக இந்த மூலன் பிறந்தானோ அந்த பிறவைக்குரிய பலனை அவன் அடைந்து விட்ட காரணத்தினாலே கூற்றுவன் யமதர்மன், யம மகாராஜா அந்த மூலனுடைய உயிரை பறித்து செல்கிறான். இந்த மூலன் இறந்து விடுகிறான். அவனாலே மேய்க்கப்பட்ட பசுக்கள், இங்க பாருங்க, அவனாலே மேய்க்கப்பட்ட பசுக்கள் உயிர் நீங்கிய அவனது உடம்பை சுற்றி சுற்றி வந்து அவனை முகந்து பார்த்து கதறுவதாக இருந்தது. ஏன்னா வாயில்லாத ஜீவன், அவைகள் ஓவென்று அவனுடைய உடம்பை சுற்றி சுற்றி அவனுடைய உடலை முகர்ந்தும் கதறுவதுமாக அந்த அந்த பசுக்கள் போட்ட அந்த கதறலை கண்ட இந்த சிவயோகியினுடைய மனம் அதிகமாக சஞ்சலப்படுகிறது. எனவே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். மெய்ப்பவன் இறந்தமையாலே, பாருங்க, மெய்ப்பவன் இறந்தமையாலே அந்த பசுக்கள் அடைந்த துயரத்தை கண்ட சிவயோகி பசுக்களுடைய துயர் தீர்ப்பதற்காக முடிவு செய்கிறார். ஏனென்று சொன்ன யோகி அவர் அருளாளர், இரக்க மனம் படைத்தவர். அந்த கதறுகின்ற பசுக்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார். எனவே மெய்ப்பவன் உயிர் பெற்று எழுந்தால் அன்றி இந்த வாயில்லாத ஜீவன்களுடைய உயிர் தீர்க்க இயலாது என்று நினைத்து சிவயோகி ஒரு உபாயம் செய்கிறார். அந்த மெய்ப்பன், அந்த மாடு மெய்ப்பவன் உயிரோடு எழும்ப வேண்டும். எழுந்தாதான் அவைகள் அந்த போடுகிற கூச்சலை அடக்கும். திடீர்னு என்ன பண்றார் பாருங்க, தம்முடைய திருமேனியை ஒரு பாதுகாப்பான இடத்திலே மறைத்து வைத்து விட்டு கூடு விட்டு கூடு பாய்தல், பரகாய பிரவேசம் என்று சொல்வார்கள், என்னும் உத்தியை பயன்படுத்தி தம் உயிரை மெய்ப்பனுடைய உடலிலே புகுமாறு செலுத்திவிட்டு திருமூலராய் இவர் உயிர் பெற்று எழுந்தார். நல்லா கவனிங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன் நானு. அதாவது அவனை இறந்து போன அந்த மெய்ப்பனை உயிரோடு எழுப்ப வேண்டும். எனவே தன்னுடைய உடம்பை ஒரு பாதுகாப்பான இடத்திலே மறைத்து விட்டு தன்னிட உடம்பில் இருக்கிற உயிரை கூடுவிட்டு கூடு பாய்தல் முறைப்படி அந்த மெய்ப்பன் மூலனுடைய உடலிலே தன்னுடைய உயிரை புகுத்தி அவர் திருமூலராக உயிர் பெற்று எழுகிறார். உடனே மெய்ப்பவன் உயிரோடு எழுந்தவுடனே பசுக்கள் அனைத்தும் அவனது உடலை நாவாலை நக்கி முகர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியினாலே தன்னுடைய வாளை தூக்கி கொண்டு மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து புல்லை மேய்வதற்காக ஓடின. இதை பார்த்து அந்த சிவயோகி மகிழ்ச்சி அடைகிறார். தான் என்ன நினைத்தது, அந்த பசுக்களுடைய துயரை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தோம், அது தீர்ந்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைகிறார். மாலை நேரம் நெருங்கின உடனே பசுக்கள் தன்னுடைய கன்றுகளை நினைத்து மெல்ல மெல்ல தம் இருப்பிடம் நோக்கி திரும்ப ஆரம்பித்தன. பசுக்கள் எல்லாம் அந்த சாத்தனூரிலிருந்து வந்த பசுக்கள். எனவே தன்னுடைய கன்றுகள் இருக்கிற இடத்தை நோக்கி அவை நகரத் தொடங்கின. பசுக்களை தொடர்ந்து சென்ற திருமூலனாரும் கூட அந்த சாத்தனூருக்கு உள்ளே செல்கிறார். பசுக்கள் அனைத்தும் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புகின்றன. இவன் மட்டும் தனியே நிற்கிறார், தெருவில் நிற்கிறார். இந்த சூழலிலே இது ஒரு புறம் இருக்க,
அந்த மாடு மேய்ப்பனுடைய மனைவி மூலன் இல்லையா, மாடு மேய்ப்பன் மூலன் அவனுடைய மனைவி மாலை நேரம் வந்தும் கூட தன்னுடைய கணவன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று சொல்லி கணவனை தேடி அவள் வெளியே தெருவுக்கு வருகிறாள். அங்கே சிவயோகியார் தன்னுடைய கணவனுடைய வடிவத்தில் இருப்பதை பார்த்து அவரிடம் வருகிறார். திருமூலரை கண்ட அவள் தன்னுடைய கணவனுடைய உடம்பிலே இருந்த லேசான மாற்றத்தை கண்டு அவரை கவனமோடு தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். எனவே அவனை தொட்டு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த திருமூலர், அதாவது திருமூலர் வடிவத்தில் இருந்த அந்த மூலனுடைய வடிவத்தில் இருந்த திருமூலரை அவள் தொடுகிறாள். மனைவி தொட முயற்சிக்கிறாள். ஆனால் திருமூலர் தன்னுடைய உடம்பை அவனுடைய மனைவி தொடுவதற்கு அவர் இடம் தரவில்லை. என மாற்றான் மனைவி அல்லவா, அவர் அது தர்மம் அல்ல என்று சொல்லி திருமூலர் அவள் தன்னுடைய உடம்பை தீண்ட இடம் தராமல் அவர் தடுக்கிறார். பாருங்க, தனக்கு உடனே யாரும் ஆதரவு இல்லையே என்று சொல்லி மூலனுடைய மனைவி கலங்கி ஓவென்று அழுகிறார். மூலனுடைய மனைவியை பார்த்து திருமூலர் சொல்லுகிறார், நீ எண்ணியவாறு இங்கு உனக்கு என்னுடன் எத்தகைய உறவும் இல்லை, நீ உன்னுடைய கணவன் என்று சொல்லி என்னோட உறவு கொள்ள பாசத்தை காட்ட முயற்சிகிறாய், இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என கூறிவிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொதுவான மடத்திலே போய் அமர்ந்து கொண்டு சிவயோகத்தில் ஈடுபடுகிறார். இதை கண்டு மனைவி ஓவென்று கதறி அழுகிறாள். இரவெல்லாம் தூங்காத அந்த மூலனுடைய மனைவி விடிந்ததும் ஊர் பெரியவர்களிடம் சென்று அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய கணவன் வடிவில் இருந்த திருமூலரிடம் எவ்வளவோ பேசியும் கூட கேட்காத சூழலிலே பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், இனி இவர் உன்னோடு இல்வாழ்வில் ஈடுபடுவார் என்று நீ எதிர்பார்க்காது என்று கூறி சமாதானம் சொல்லி அவளை அவருடைய இல்லத்திற்கு சென்று அழைத்து சென்று விடுகின்றனர். சாத்தனூர் பொது மடத்திலே யோக நிலையிலே அமர்ந்த திருமூலர் கொஞ்சங்க சாத்தனூர் பொது மடத்திலே யோக நிலையில் அமர்ந்த திருமூலர் தாம் யோகம் கலைந்த பிறகு எழுந்து பசுக்கள் வந்த வழியே சென்று தன்னுடைய உடல் வைத்திருந்த இடத்திலே சென்று பார்த்தார். அங்கு தன்னுடைய உடல் காணாமையால் அது எதற்கு காணாமல் போனது என்று சொல்லி தன்னுடைய மெய் உணர்வாலே அவர் உணர்ந்து கொண்டார். உடனே அந்த நிலையிலே தம்மை பின்தொடர்ந்து வந்த அந்த சாத்தனூர் ஆயர் குலத்தவர்கள் நண்பர்களை பார்த்து தனக்கும் உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லி விளங்க வைத்து விட்டு அவர் திருவாவடுதுறை கோவிலை நோக்கி, திருவாவடுதுறை மடத்தை நோக்கி, கோவிலை நோக்கி நடக்கிறார். திருவாவடுதுறை கோயிலை அடைந்த அவர் இறைவனை வணங்கி கோயிலின் மேற்கு புறத்திலே அரச மரத்தின் கீழே ஒரு தேவ ஆசனத்தில் அமர்ந்து சிவபரம்பொருளோடு அவர் இரண்டர கலந்து தியானத்தில் ஈடுபடுகிறார். இவ்வாறு சிவயோக நிலையில் அமர்ந்திருந்த திருமூல நாயனார் இந்த உலகத்தார் உய்யும் பொருட்டு ஞானம், யோகம், கிரியை, சரியை என்னும் 4 வகை நன்னெறிகளும் 4 வகை மலர்களாக விரிய திருமந்திர மாலை என்னும் பணுவலை ஆக்கி இறைவனுடைய திருவடிக்கு அணிந்து போற்றினார் என்பது வரலாறு. இது வழி வழியாக சொல்லப்படுகிற வரலாறு. இதுதான் திருமூலருடைய வரலாறு. அப்படி ஒரு மூலன் எப்படி திருமூலனாக மாறினார் என்பது இந்த வரலாறை நாம் புரிந்து கொண்டால் மேற்கொண்டு நாம் வினாக்களுக்கு பதில் அளிக்க அல்லது அந்த சப்ஜெக்டை புரிந்து கொள்வதற்கு நம் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நீண்ட வரலாறை சுருக்கி உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இவர் அந்த திருமந்திர மாலையை முதலாக பாடுகிறார். பாடுகின்ற பொழுது அவர் பாடிய முதல் பாடல் என்ன கேள்வி வரும். இந்த நிலையில அவர் பாடுறாரு, 1 அவன் தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3னுள் 4 குணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரித்தனன், ஏறும்பச் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்தே 8 என்று ஒரு திருப்பாடலை தொடங்கி ஒரு ஆண்டுக்கு ஒரு திருப்பாடலாக 3000 ஆண்டுகள் உயிரோடு இந்த உலகத்திலே சிவயோக நிலையிலே அமர்ந்திருந்து 3000 பாடல்களை அவர் அருளினார் என்பது வழி வழியாக சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று செய்தி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தமிழிலே இந்த 3000 தமிழ் 3000 என்னும் திருமந்திர திருத்துறையினை அவர் நிறைவு செய்கிறார். இந்த திருமூலர் பாடிய திருமந்திரத்திற்கு தமிழ் 3000 என்ற பெயர் உண்டு. ஏன் என்று சொன்னால் 3000 பாடல்களை தன்னகத்தை கொண்டதனாலே தமிழ் 3000. பின்னர் சிவபெருமான் திருவருளாலே திருக்கையிலை அடைந்து அவனது திருவடி நிழலில் இருந்து பிரியாது அங்கேயே தங்கியிருந்து அவரோடு ஐக்கியமானார், முக்தி அடைந்தார் என்பது நாம் வருகின்ற செய்தி. 17வது வினா, திருமூலர் பற்றி வழங்கப்படும் செவி வழி செய்தி அது. மூலன் என்னும் ஆட்டிடையன் உடலில தங்கியிருந்த ஒரு வடநாட்டு யோகியே இவ்வாறு
திருமூலர் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதிலே கூட ஒரு உண்மை உண்டு. செய்தி வழியாக கிராமத்து மக்கள் சொல்லுவார்கள், மூலன் என்ற ஆட்டிடையன் உடலிலே தங்கியிருந்த ஒரு வடநாட்டு யோகி, அதாவது கைலையிலிருந்து வந்த அந்த சிவயோகியை அவர்கள் வடநாட்டு யோகி என்று குறிப்பிடுகிறார்கள். வெறும் தற்செயலாக பேசுகின்ற அந்த பேச்சிலே கூட சில உண்மை இருக்கிறது என்பதற்கு சான்று என்று சொல்லலாம். உண்மையிலே மூலன் என்பவன் ஆட்டிடையன், அவன் உடலில தங்கியிருந்தது வடநாட்டு யோகி, கைலையில இருந்து வந்த அந்த சிவயோகி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து ஒரு இன்றியமையாத கருத்து, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவிற்காக நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். மந்திர மாளிகா என்னும் வடமொழி நூலினுடைய மொழிபெயர்ப்பு தான் திருமந்திரம் என்று கூறும் நூல் எது? அதாவது இந்த திருமந்திரத்தில் இருக்கிற 3000 பாடல்கள் தமிழ் பாடல்கள் அல்லவென்றும், அதாவது அந்த வடநாட்டிலிருந்து வந்த யோகி தான் வருகின்ற பொழுது ஒரு வடமொழி நூலை கையிலே கொண்டு வந்தார் என்றும், அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் திருமந்திரம் என்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, திருமூலர் கைகளில் இருந்து திருமூலர் கையிலிருந்து வந்தபோது மந்திர மாளிகா என்னும் வடமொழி நூல் ஒன்றை அவர் கொண்டு வந்ததாகவும், அதனை தமிழிலே மொழிபெயர்த்தார் என்றும் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட நூல் திருமந்திர மாலை என்னும் உபமன்யு பக்த விலாசம் என்னும் நூலிலே இந்த குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, அதாவது திருமூலர் எழுதிய திருமந்திரம் என்பது ஒரு வடமொழி நூலினுடைய மொழியாக்கம் என்ற ஒரு குறிப்பு ஒரு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உபமன்யு பக்த விலாசம் என்ற நூல் எதன் வழியாக வந்தது? இந்த நூலில் தான் அந்த குறிப்பு இருக்குது. உபமன்யு பக்த விலாசம் என்ற நூல் சேக்கிழார் பெரிய புராணத்தை அடியொற்றி வடமொழியிலே எழுதப்பட்ட ஒரு நூலாகும். அதுவே ஒரு டிரான்ஸ்லேஷன். பெரிய புராணத்தை மையமா வச்சு வடமொழியில் எழுதப்பட்டது உபமன்யு பக்த விலாசம். இந்த மந்திர மாளிகா என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பாக திருமந்திரம் இருந்தது என்று சொன்னால், திருமூலர் அதை தன்னுடைய நூலிலே பதிவு செய்யாமல் இருந்திருக்க மாட்டார். எனவே ஒரு பொய்யான தகவலை பரப்புகின்ற வகையிலே இந்த செய்தி மக்களிடையே பரப்பப்பட்டிருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 20வது வினா, திருமந்திரம் எப்பொழுது பாடப்பட்டது? பாருங்க, திருமந்திரம் நூல் எப்பொழுது பாடப்பட்டது? 20வது வினா, எப்பொழுது பாடப்பட்டது? திருமந்திரம் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு கிபி 600 என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அது ஓலைச்சுவடியிலிருந்து முதல் நூலாக வெளிவந்த ஆண்டு கிபி 600 என்று சொல்லுகிறார்கள். அப்போ திருமந்திர தோன்றிய காலம் யாது என்பதை எவரும் அறுதியிட்டு கூற முடியாது. எப்பொழுது அந்த திருமந்திரம் தோன்றியது என்று காலவரையை நம்மால் செய்ய முடியவில்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருமூலர் சிவயோகத்திலே இருந்தார் என்பதை நாம் வரலாற்று குறிப்புகளிலிருந்து ஓரளவுக்கு நம்மால் உள்வாங்க முடிகிறது. எனவே இன்றைய கணக்குப்படி ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமந்திரம் தோன்றியிருக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு இடம் உண்டு என்று சில தமிழ் அறிஞர் பெருமக்கள் தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். 21வது வினா, இந்த திருமந்திரத்திற்குரிய வேறு பெயர் என்ன? 21வது வினா, திருமந்திரத்திற்குரிய வேறு பெயர். தமிழ் 3000 முக்கியமான வினாங்கிறது. தமிழ் 3000 என்று சொல்லப்படுவது. சைவ 12 திருமுறைகளிலே இந்த திருமந்திரம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? வினா பாருங்க, 10ஆம் திருமுறையாக அது வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் கவனமா உள்வாங்கணும். தமிழிலே தோன்றிய முதல் சித்தர் நூல் எது? தமிழிலே தோன்றிய முதல் சித்தர் நூல் திருமூலருடைய நூல். இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிற நூல். திருமூலரை இலக்கியத்திலே எவ்வாறு இலக்கிய ஆசிரியர்கள் அழைப்பர்? திருமூலரை ஆதி சித்தர் என்றும் முதல் சித்தர் என்றும் அழைக்கிறார்கள். இந்த திருமந்திரத்திற்கு திருமூலர் இட்ட பெயர் என்ன? திருமூலரன் தன்னுடைய திருமந்திரத்தை எழுதுகின்ற பொழுது அவர் இட்ட பெயர் திருமந்திர மாலை என்பது. திருமந்திர மாலை என்பது அவர் இட்ட பெயர் என்று சொல்லலாம். 26வது வினா, கொஞ்சம் இருங்க. சேக்கிழார் இதனை எவ்வாறு தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்? எப்படி இந்த நூலுக்கு அந்த பெயர் எப்படி வந்தது பாருங்க. சேக்கிழார் இதனை எவ்வாறு தன் நூலில் குறிப்பிடுகிறார்? ஞானம் முதல் 4 மலர் நற்றிரு மந்திர மாலை என்று அந்த திருமந்திர மாலை தன் நூலிலே பதிவு செய்கிறார். நமக்கு பிஜிடிஆர்பி கொஞ்சம் அழுத்தமா கேள்விகள் கேட்பார்கள். உள்ள போய் நம்ம வெளியே வரணும். நான் சொல்லுகின்ற செய்திகளே மிகவும் மேலோட்டமானது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே பல செய்திகளை திரட்டி தருவதற்கு இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லைங்க. திருமந்திரம் தமிழ் 3000 என போற்றப்பட காரணம் என்ன?
அதுல 3000 தமிழ் பாடல்களை கொண்டிருந்த காரணத்தினாலே அது தமிழ் 3000 என அழைக்கப்பட்டது. பெரிய புராணம் இதனை எவ்வாறு கூறுகிறது? இந்த செய்தி எப்படி அது பதிவு செய்து பாருங்க. முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி என்று அது பதிவு செய்கிறது. திருமூலருடைய இயற்பெயர் என்ன? திருமூலருடைய இயற்பெயர் மூலன். அதாவது அந்த மாடு மேய்ப்பனுடைய பெயர் மூலன். அந்த மூலனுடைய உடலிலே அவர் நுழைந்து திருமூலராக அவர் வெளியே வருகிறார். எனவே இதை பற்றி கூட பல மாறுபட்ட கருத்து. ஆனால் திருமூலருடைய இயற்பெயர் நாம் மூலன் என்று சொல்வதிலே தவறு இல்லை என்று கூட சொல்லலாம். அடுத்து மூலன் என்னும் பெயர் எவ்வாறு திருமூலர் ஆயிற்று? அந்த மூலன் என்பவன் ஆடு மேய்க்கின்றவன், அவனுடைய மாடு மேய்க்கின்றவன். அவனுடைய உடம்பிலே இவருடைய உயிர் நுழைந்தவுடனே அவர் திருமூலராக, அது ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறான் பாருங்க. திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திருமூலன் என்றாகி பின் மரியாதை சேர்ந்து அவர் திருமூலர் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. திரு என்னும் அடைமொழி சேர்ந்து மூலன், அதுல திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருமூலன், பிறகு மரியாதை சேர்ந்து திருமூலராக மாறினார் என்பது நாம் பெறப்படுகின்ற குறிப்பு. 31வது வினா, அறிஞர்கள் பார்வையிலே திருமூலர் எவ்வாறு அறியப்படுகிறார்? கொஞ்சம் அறிஞர்களுடைய பார்வையிலே திருமூலர் எவ்வாறு அறியப்படுகிறார்? அறிஞருடைய பார்வையிலே இவர் மிக சிறந்த ஞானி என்றும் சித்தர் என்றும் கருதப்படுகிறார். திருமூலர் பற்றிய குறிப்பை இதிலே காண முடிகிறது. திருமூலரை பற்றிய வரலாற்று குறிப்பு சும்மா கொஞ்சமா. நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இந்த திருமூலரை பற்றிய சில குறிப்புகளை நம்மால் காண முடிகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யாருடைய வரி? இது திருமூலருடைய வரி. ஒன்றே குலம் ரொம்ப ஃபேமஸான வரி. திருமூலர் ஞானம் பெற எங்கு தவம் இருந்தார்? திருமூலர் ஞானம் பெற எங்கு தவம் இருந்தார்? திருவாவடுதுறையினுடைய அரச மரத்தின் கீழே 3000 ஆண்டுகள் அவர் தவம் இருந்து அந்த ஞானத்தை பெற்றார் என்பது நாம் அறிகின்ற வரலாற்று செய்தி என்று சொல்லலாம். அடுத்து 35வது வினா, திருமூலர் எப்பொழுது இந்த நூலை இயற்றினார்? திருமூலர் எப்பொழுது இந்த நூலை இயற்றினார்? பாருங்க வினா, அரச மரத்தடியிலே நீண்ட காலம், அரச மரத்தடியின் கீழே நீண்ட காலம் தவம் இருந்த இவர் தவத்தின் முடிவிலே இந்த நூலை இயற்றினார் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. தவம் முடிவு பெறுகின்ற பொழுது இந்த நூலை இயற்றினார். 36வது வினா, திருமூலருடைய திருமந்திர பாடல்கள் எவ்வகை பாக்களால் ஆனவை? முக்கியமான வினா, நாற்சீர் அடி கொண்ட கலிவகை யாப்பினாலே இது அமைந்தது. கலிப்பா என்று சொல்ற இல்லையா, கலிவகை பாப்பினாலே இது அமைந்திருக்கிறது. செப்பலோசை தழுவிய இந்த கலிப்பா வகையை திருமூலர் திருமந்திரத்திலே தான் முதலாக காண முடிகிறது. இலக்கியத்துல செப்பலோசை தழுவிய இந்த கலிப்பா வகையை திருமந்திரத்துல தான் காண முடிகிறது. அதனால இதனை திருமந்திர யாப்பு என்று வழங்குதல் வேண்டும் என விபுலானந்தர் தன்னுடைய யாழ் நூலிலே பதிவு செய்திருக்கிறார். கேள்வி கேட்பாங்க, திருமந்திர யாப்பு என வழங்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா, இந்த கேள்வியை நாம் உள்வாங்கி பதிலை தர நாம் முயற்சி செய்ய வேண்டும். திருமந்திர நூல் எங்கே கண்டெடுக்கப்பட்டது? நீண்ட காலமாக கண்களில் படாமல் இருந்த நூல் ஒரு முறை கண்டெடுக்கப்படுகிறது. அது எப்படி கண்டெடுக்கப்பட்டது? சுவையான நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்ற பொழுது பலிபீடத்தினுடைய அருகிலே தரையை தோண்டி எடுக்க வைத்து அந்த இடத்திலிருந்து இந்த திருமந்திர நூலை எடுத்தார் என்பது செவி வழியாக சொல்லப்படுகின்ற செய்தி. இதுக்கெல்லாம் ரெக்கார்ட் நமக்கு சரியான முறையில் இல்லை. திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்ற பொழுது பலிப்பீடத்தின் அருகில் இருக்கிற தரையை தோண்டிய பொழுது அல்லது தோண்ட செய்து அந்த இடத்தில் திருமந்திர நூலை எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே திருஞான சம்பந்தருடைய காலத்திற்கு முற்பட்டது இந்த திருமந்திரம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். திருமந்திரத்தின் காலம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இது கூட கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு இடத்துல இந்த பதிவை நான் பார்த்தேன், எனவே இதை நான் இங்கே உங்கள் முன் வைத்திருக்கிறேன். 5ஆம் நூற்றாண்டில் தில்லையில் அழைக்கப்பட்ட பொன்னம்பலத்தை பாடி இருப்பதனாலே இது 5ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட நூல் என்று தெரிகிறது. இதுவும் சரியான பதில் கிடையாது. அடுத்து திருமந்திரம் எவ்வாறு பகுக்கப்பட்டுள்ளது? 3000 பாடல்களும் 9 தந்திரங்களும் 232 அதிகாரங்களில் பகுக்கப்பட்டிருக்கிறது. திருமந்திரத்தை சான்றோர் எவ்வாறு அழைப்பர்? திருமந்திரத்தை சான்றோர்கள் எவ்வாறு அழைப்பர்? வினா, ஆகம நூல் என்று இவர்கள் அழைக்கிறார்கள். ஆகம நூல் என்று அழைக்கிறார்கள். வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. சைவ சமய கருத்துக்களை கூறும் மிக பழமையான நூல் இது. சைவ சமய கருத்துக்களை கூறுகின்ற மிக பழமையான நூல் திருமூலருடைய திருமந்திரம் என்பதை
நாம் அழுத்தமாக உள்வாங்க வேண்டும். 42வது வினா, திருமந்திரம் எந்த வழிபாட்டை பற்றி பேசுகிறது? பாருங்க, திருமந்திரம் எந்த வழிபாட்டை பற்றி பேசுகிறது? திருமந்திரம் சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு என்ற இரண்டையும் பற்றி அது பேசுகிறது. 43வது வினா, திருமந்திரம் எச்சமைத்தவரும் ஏற்கும் வகையிலே ஆழமாக வலியுறுத்துகின்ற கருத்துக்கள் யாவை? எல்லா சமயத்து மக்களும் ஏற்கின்ற வகையிலே திருமூலர் சில கருத்துக்களை வைக்கிறார். ஒன்று, யாக்கை நிலையாமை. யாக்கைன்னா உடம்பு நமக்கு தெரியும், நிலையற்றது. செல்வம் நிலையாமை, அப்புறம் அன்புடைமை, அதுக்கடுத்து கல்வி. இந்த மூன்றையும் திருமூலர் தன்னுடைய நூலிலே இவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார். திருமூலருடைய நூலிலே சமணம் பௌத்தம் பற்றி மறுத்து பாடியிருக்கிறாரா? ஏனென்று சமயவாதிகள் பெரும்பாலும் பிற சமயங்களை மறுத்து பாடுகிற பழக்கம் உண்டு, வழக்கம் உண்டு. இங்க நமக்கு வேணா என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமூலர் சமண பௌத்தம் பற்றி மறுத்து பாடியிருக்கிறாரா? பதில் பாருங்க. திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே புற சமய தூஷணம் என்ற ஒரு பகுதி வருகிறது. புற சமய தூஷணம் என்று வருகிறது. 20 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அவற்றில் சிவபெருமானை தவிர பிற தெய்வ வழிபாடு கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே தவிர மற்ற மதங்களை குறை சொல்லுகின்ற ஒரு கருத்து அதிலே பதிவு செய்யப்படவில்லை. சிவநெறி அல்லாத பிற நெறிகள் மயக்கத்தை தருவனவல்ல என்று திருமூலர் கூறுகிறார். சிவபெருமான் சிவநெறிய சிறந்த நெறி, பிற தெய்வ வழிபாடு கூடாது, சிவநெறி அல்லாத பிற நெறிகள் மயக்கத்தை தருவன என பதிவு செய்திருக்கிறார். திருமந்திரத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் சமணம் பௌத்தம் பற்றிய குறிப்பை அவர் பதிவு செய்யப்படவே இல்லை. எனவே ஒரு கருத்து நமக்கு தெளிவாகிறது. திருமூலர் வாழ்ந்த காலத்திலே சமணம் பௌத்தம் முதலிய மதங்கள் தோன்றி இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது என்ற கருத்து சில இலக்கிய வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 45வது வினா, சமய பொதுமையை விளக்க அக்காலத்திலே திருமூலர் முன்வைத்த கருத்துக்கள் யாவை? சமய பொதுமையை விளக்க அவர் வைத்தது ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவம், அதுக்கப்புறம் பாருங்க, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், யாம் பெற்ற இன்பம், பெருகு இவ்வையகம். எல்லாமே ஃபேமஸான வரிகள். நம்முடைய பேச்சு வழக்கிலே கடந்திருக்கிற வரிகளை நமக்கு தந்தவர் யாருன்னு கேட்டால் திருமூலர். 46வது வினா, தாம் சமயம் வளர்த்த போதும் திருமூலர் செய்த தமிழ் முழக்கம் என்ன? சமயத்தை தான் வளர்த்தாரு, ஆனால் அவருடைய தமிழ் முழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பது அவருடைய முழக்கம் என்று சொல்லலாம். 47, திருமந்திரம் என்னும் சொல் அந்த நூலுக்கு பொருந்துகின்ற தன்மையை விளக்கு. திருமந்திரம் என்பது அந்த நூலுக்கு எப்படி பொருந்தது பாருங்க. திருமந்திர பாடல்கள் பெயருக்கேற்றவாறு மந்திரம் போன்று சுருங்கிய சொற்களாலே மிக ஆழ்ந்த பொருள் பொதிந்த தத்துவங்களை வெளியிட்டுள்ளன. 48வது வினா, திருமந்திரத்திலே பரவலாக பேசப்படுகின்ற கருத்துக்கள் யாவை? பரவலாக பேசப்படுகின்ற கருத்துக்கள் தத்துவ கருத்துக்கள், சித்த யோக நெறி என்று நாம் சொல்லலாம். 49வது வினா, சைவ சித்தாந்தம் என்ற சொல் முதலிலே எங்கே கையாளப்படுகிறது? திருமந்திரத்துல தான் சைவ சித்தாந்தம் என்ற நூலே முதல்ல வருகிறது. 1420வது பாட்டு. திருமந்திரம் எவ்வகை பாவால் ஏற்றப்பட்டு தனிச்சிறப்பு பெற்றுள்ளது? கலி விருத்தத்திலே அமைந்து ஒரே வகை பாவால் ஏற்றப்பட்டது இந்த திருமந்திரம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். தமிழிலே யோக நெறியை விளக்குகின்ற ஒரே ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமந்திரம் என்பது. கடைசிக்கு வந்துட்டு முடிய போது, திருமந்திரத்திற்கு வழங்குகின்ற பல்வேறு பெயர்கள் யாவை? திருமந்திரத்திற்கு வழங்குகின்ற பல்வேறு பெயர்கள் பாருங்க. தமிழர் வேதம், தமிழ் 3000, இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். தமிழர் வேதம், தமிழ் 3000 என்று வழங்கப்படுகிறது. திருமந்திரத்தினுடைய நூல் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது? சும்மா அவுட்லைனு. இதை விரிவாக தர வேண்டும் என்று நான் நினைத்தேன். நேரம் கருதி பதிவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சும்மா அப்படி ஓட்டி காட்டுறோம் பாருங்க. திருமந்திர நூலினுடைய பாயிர பகுதி தொடங்கி முதல் 9 தந்திரங்கள் இதிலே உள்ளன. இவற்றில் உள்ள பாடல் தொகைகளை சும்மா பார்வைக்கு பாருங்க. பாயிரத்திலே 112 பாடல்கள், முதல் தந்திரத்திலே 224 பாடல்கள், அதுக்கப்புறம் இரண்டாம் தந்திரத்திலே 212 பாடல்கள், மூன்றாம் தந்திரத்திலே 335 பாடல்கள்,
4ஆம் தந்திரத்திலே 535 பாடல்கள், 6ஆம் தந்திரத்திலே 131 பாடல்கள், 7ஆம் தந்திரத்திலே 418 பாடல்கள், 8ஆம் தந்திரத்திலே 527 பாடல்கள், 9ஆம் தந்திரத்திலே 399 பாடல், ஆக மொத்தம் 3047 பாடல்கள் இந்த திருமந்திர நூல் திருவாவடுதுறை ஆதீனத்தில் வெளியான பாடல்களை மையமாக கொண்டு, பதிப்பை மையமாக கொண்டு இந்த கணக்கு உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. திருமூலருடைய சிறப்பு பெயர்கள் யாவை? திருமூலருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. பாருங்க. 1, முதல் யோகி, தத்துவ கவிஞர், திருமூல நாயனார் என்பது இவருடைய சிறப்பு பெயர்கள் என்று சொல்லலாம். அப்புறம் கடைசி வினா, திருமூலரின் சிறப்பான மேற்கோள்கள் யாவை? இவர் பயன்படுத்திய பாடல் அதிகமான செய்தி உண்டு. முக்கியமாக அந்த மட்டும் முன்னால் வைக்கிற ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாம் அறிந்த செய்தி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், உடம்பால் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற பாடல். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இது ரொம்ப ஃபேமஸான வரி. இதுவும் திருமூலருடைய வரி தான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இதுவும் அறிந்த செய்தி. பாருங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நேரம் என்பதனால் நான் விளக்காமல் கடந்து செல்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற வரிக்கு சொந்தக்காரர் திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பதே 270வது பாடல். இப்படி பல அழுத்தமான கருத்துக்களை, மேற்கோள்களை திருமூலர் அவர் வழங்கியிருக்கிறார். நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் கடந்து செல்ல, நம்மளாம் இலக்கியம் படித்த நண்பர்கள், மாணவர்கள் தொடர்ந்து இந்த பாடலின் மேற்கோள், அதாவது நீங்கள் தேவைப்பட்டால் நேரம் இருந்தால் மற்றொரு பதிவாக கூட உங்களுக்கு தர நான் முயற்சி செய்கிறேன். என ஒரு மிகப்பெரிய பதிவு, நான் வேகமாக கடந்து வந்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பதிவு பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கருத்தின்படி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். இது டிஎன்பிஎஸ்சி, பிஜி, டிஆர்பி தமிழுக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி, டெட் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பக்தி இலக்கியம் பாடமாக அமைந்திருக்கிறது. 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் வரலாறு நாம் அறிந்திருக்க வேண்டும். 10ஆம் திருமுறையின் ஆசிரியர் திருமூலரை பற்றி உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். விடுபட்ட செய்திகளோ அல்லது மற்ற செய்திகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். விடுபட்ட செய்திகள் பதிவு செய்தால் மற்ற நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மற்ற பதிவிலே நானும் கூட சேர்த்து நண்பர்களுக்கு வழங்குவதற்கு துணை செய்யும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் பதிவு செய்யுங்கள். மற்றொரு சிந்தனையோடு, மற்றொரு பாடத்தோடு விரைவிலே நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.